ஹாய், உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பேபிக்கு வந்து என்ன திங்ஸ் வாங்கலாம், எந்த ப்ராண்டில் வாங்கலாம், வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சந்தேகம் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபி பிறந்ததுமே எசென்ஷியலாக தேவைப்படுறது அப்படின்னா வந்து நல்ல வந்து காட்டன் கிளாத்து தான். ஏன்னா வந்து அவங்க வந்து நல்லா வந்து குளிராமல் இருக்கிறதுக்காக ரேப் பண்ணி அப்படி நீட்டாக வைக்கணும். அதுக்காக தான். அப்போது தேடிட்டு இருந்தபோது பார்க்கவும் அழகாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத தேடும்போது டாட் மாம் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஸ்வாடில் பார்த்தேன். ரொம்ப அழகான பிரிண்ட், ரொம்ப அழகான குவாலிட்டி, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது அமேசானில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் க்ரைலையும் இருக்கும். அதே மாதிரி அதோட பிக்சர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா ஹாஸ் அண்ட் கிண்டர் அப்படின்ற பிராண்ட். இது வந்து ஒரு செட்டாக வந்து உங்களுக்கு வந்து 5 ஸ்வாடல்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப சாஃப்ட். இது வந்து கிட்டத்தட்ட நான் 18 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேபிக்கு பையனுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. அது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரம் த டே 1 இது எங்ககிட்டே இருக்குது. எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் எப்படியும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதை வந்து வாஷ் பண்ண வேண்டியது வரும். இது வந்து ஒரு பேக் ஆஃப் 6 or 5 இருக்கும். நீங்கள் அது வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி வெளியே கொண்டு போகும்போது பேபிஸ் வந்து அழகாக அப்படி ரேப் பண்ணி இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் வந்து டாட் அண்ட் மாம் அப்படின்றது, அதோட பிக்சர் நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதுவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 100x100 சைஸ், 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இன்னும் நல்லா வந்து ரேப் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகான பிரிண்டில் இருக்கும். அதே மாதிரி இது இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது துடைக்கிறதுக்கு, அதே மாதிரி குளிச்சுட்டு வந்தோடனே வந்துட்டு அவங்கள வந்து அப்படி கவர் பண்ணுறதுக்காக, அப்படி கவர் பண்ண உடனே ஈரத்தை எல்லாத்தையுமே இது வந்து டக்குன்னு எடுத்துரும். அது அதோட பெஸ்ட். இது நம்ம வந்து போட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள துடைக்கணும்னு இல்லை, இது அப்படியே ரேப் பண்ணி நீங்கள் வச்சுட்டாலே ஈரெல்லாம் போயிடும். ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்ஸ் வந்து நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுக்கப்புறமா இன்னொன்று நான் வாங்கினது அப்படின்னா இந்த மாதிரி கேப் வச்ச மாதிரி ஒரு டவல். இதுவுமே நீங்கள் வந்து ஸ்வாடல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து காட்டன் இல்லை, இது வந்து செமி காட்டன் மாதிரி. பட் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வெளியே போகும்போது ஒரு கேப் மாதிரி அவங்களோட காதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுவுமே பேக் ஆஃப் 2 வருது. இதோட பிக்சருமே நான் இன்சர்ட் பண்ணுறேன், இதோட பிராண்டுமே நான் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, இது வந்து நீங்கள் வந்து 3 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இன் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து 1p ஹோல்ட் பண்ணுற மாதிரி பட்ட அண்டர்வேர். ஓகே, இந்த இடத்துல வந்து இது பேடடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல பேடடாக இருக்கும். அதில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு அப்படி வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப அழகான பிரிண்ட்ஸில் வருது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டைப்பர் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து ஒன் டைம் யூஸ் டைப்பர் போடாமல் இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து போடுறது நல்லது. அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ப்ரீத்தபுளாக இருக்கும். இந்த மாதிரி மஸ்லின் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி அண்டர்வேர்ஸ் கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சம்மர் ஆரம்பிச்சுட்டு என்ன மாதிரி துணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்போவுமே வந்து நல்ல காட்டன், இப்போ வந்து மஸ்லின் ஜப்லாஸ் அப்படின்றது விற்கிது. நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இன் அப்படின்ற பிராண்ட் இல்லை, இது வந்து பூபூ கிளப் அப்படின்ற பிராண்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன் அப்படின்ற பிராண்டும் இருக்குது. நீங்கள் வந்து அது மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மஸ்லின் கிளாத் இதில் வந்து ஸ்லீவ்லெஸ் இருக்குது, அப்புறம் ஸ்லீவ் இருக்கிறதும் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லீவ் இருக்கிற பேட்டர்ன். நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரீத்தபுளாக அவங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழாமல் அப்படி ஜாலியாக இருப்பாங்க குழந்தைங்க. நம்மளை மாதிரி தானே, நம்மளும் கம்ஃபர்ட் தேடுவோம். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட் கொடுக்குறது நம்மளோட பொறுப்பு. அதனால் நல்ல கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் பார்த்து வாங்குங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து 200 and லெஸ் தான், 200க்கு கீழே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.
பொதுவாகவே வந்து நீங்கள் குழந்தைகளுக்காக எந்த துணி வாங்கினாலுமே கொஞ்ச நாள் அவங்க வளர்றது வரைக்குமே லைட் கலர்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட் இல்லை பேஸ்டல் கலர்ஸ், லைட் பிங்க், லைட் ப்ளூ இல்லை மியூட்டட் எல்லோ, அந்த மாதிரி வந்து பேஸ்டல் கலர்ஸே ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அப்போ துணியில் ஏதாவது வந்து பூச்சி இருந்தால் இல்லை எறும்பு இருந்தால் ஏதாவது நமக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா கிளியராக விசிபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து டிஷர்ட்ஸ் இல்லை வந்து ஜப்லாஸ் இல்லை வந்து ஷர்ட் மாதிரி எல்லாம் போடும்போது கீழே வந்து என்ன வந்து போடலாம், பேண்ட்ஸுக்கு இல்லை ட்ரௌசர்ஸ்க்கு என்ன வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நான் மேக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து 12 to 18 months. ரொம்ப அழகான டீட்டெயிலிங்கோடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி கேர்ள் பேபியோட செக்ஷன்லேருந்து நான் வாங்கினது. ஏன்னா இந்த டீட்டெயிலிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தனால. பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. பாய்ஸுக்குன்னும் போது இந்த மாதிரி இந்த டீட்டெயிலிங் இல்லாமல் பிளெயினாக இருக்குது. கேர்ள்ஸுக்குனால இந்த மாதிரி போவெல்லாம் வச்சு லேஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரிண்ட், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இது கூட வந்து ஒரு டிஷர்ட் இல்லை ஏதாவது போடும்போது குட்டி குழந்தைங்களுக்கு இது வந்து 6 months வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பெரிய பசங்க ஆனால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அழகான கலர்ஸில் நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி டிஷர்ட்ஸ் இல்லை ஷர்ட்ஸ் இல்லை ஜப்லாஸ் கூட இதுக்கு கூட பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதோட லேஸ் டீட்டெயிலிங் எல்லாம் பாருங்கள். இது மாதிரி நிறைய இதோட ப்ரைஸ் வந்து 179, 199 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது வந்து அவுட்ஃபிட் சம்மந்தமான க்ளோதிங் சம்மந்தமான விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.